Hi all. Last video exercise 11.2 question number 3 வரைக்கும் பார்த்தோம். இப்போ வந்து question number 4. The diagonal of a quadrilateral shape field is 24 meter and the perpendiculars dropped on it from the remaining opposite vertices are 8 meter and 13 meter. Find the area of the field. Solution. இப்போ வந்து நம்ம இந்த quadrilateral field வந்து வரைஞ்சிருக்கோம். இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுது. டயகனல் 24, ரெண்டு பர்பண்டிகுலர் ஃபீல்டு வந்து 13 மீட்டர் 8 மீட்டரு பர்பண்டிகுலர்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஜென்ரல் குவாடிலேட்டரல் இருக்குது. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு டி h1 ப்ளஸ் h2. இப்போ வந்து இதில் வந்து டயகனல் வந்து டி h1 h2 வந்து ரெண்டு பர்பண்டிகுலர்ஸு. ஸோ வேல்யூஸ் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஆஃப் இன்ட்டு D வந்து 24 மீட்டர் 24 13 மீட்டர் இது ப்ளஸ் இது வந்து 8. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 12 2s are 24, 12 இன்ட்டு 13 ப்ளஸ் 8 வந்து 21, 12 இன்ட்டு 21 இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 252 மீட்டர் ஸ்கொயர். Area of the quadrilateral field is 252 meter square. Question number 5. The diagonals of a rhombus are 7.5 cm and 12 cm. Find its area. Solution. Area of rhombus formula 1 by 2 d1 into d2. இப்போ நமக்கு ரெண்டு diagonals கொடுத்திருக்காங்க. இந்த values வந்து அப்ளை பண்ணலாம். 1 by 2 into 7.5 into 12. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். 6 இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ராம்பஸ் வந்து 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆன்சர். Question number 6. Find the area of a rhombus whose side is 5 centimeter and whose altitude is 4.8 centimeter. If one of its diagonals is 8 centimeter long, find the length of the other diagonal. Solution. இப்போ இந்த கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு டயக்ராம் வந்து வரைஞ்சிக்கலாம். ஏன்னா ரோம்பஸ் வந்து சைடு வந்து 5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அதோட ஆல்டிடியூட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து கொடுத்துருக்காங்கன்னும் போது இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு பேரலோகிராமாக தான் வந்து வரைய முடியும். ஏன்னா ஆல்டிடியூட் நம்ம போடுவோம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சைடு 5 சென்டிமீட்டர், இந்த ஆல்டிடியூட் வந்து 4.8, ஒரு டயக்னல் வந்து 8 சென்டிமீட்டர். இந்த ரோம்பஸோட ஏரியா கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் இன்னொரு டயக்னல் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேரலோகிராமாக இருக்கிறதுனால இப்போ ஃபார்முலா வந்து ரோம்பஸ் ஸ்பெஷல் பேரலோகிராம். இப்போ நம்ம ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஹெச், அதுதான் வந்து ஏரியா ஆஃப் ரோம்பஸ். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து பி தெரியும். பி வந்து 5 சென்டிமீட்டரு, ஆல்டிடியூட் வந்து ஹெச், அது வந்து 4.8. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5 இன்ட்டு 4.8 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ரோம்பஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். ஏன்னா வந்து இது இந்த கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்றதுனால நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு டயக்னல் வந்து 8 சென்டிமீட்டர், இன்னொரு டயக்னல் வந்து கண்டுபிடிக்கணும். நமக்கு இன்னொரு ஃபார்முலாவும் தெரியும். ஏரியா ஆஃப் ரோம்பஸோட இன்னொரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டயக்னல் வச்சு போடுற ஃபார்முலா அது ஆஃப் இன்ட்டு d1 இன்ட்டு d2. ரோம்பஸோட ஏரியா வந்து தெரியும் 24 சென்டிமீட்டர் ஸ்கொயரு ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஒரு டயக்னல் வந்து 8, இன்னொரு டயக்னல் தெரியாது. ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 4 ஆகிடும். 4 d2 ஈக்குவல் டு 24. அப்போ வந்து d2 equal to 24 by 4 6 centimeter. So இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஏரியா ஆஃப் ராம்பஸ் 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இன்னொரு டயகனல் லென்த் வந்து 6 சென்டிமீட்டர். கொஸ்டின் நம்பர் 7. The floor of a building consists of 3000 tiles which are rhombus in shape and each of its diagonals are 45 cm and 30 cm in length. Find the total cost of polishing the floor if the cost per meter square is rupees 4. Solution.
இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைலோட டயகனல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டைலோட ஏரியா வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? டைல்ஸ் வந்து ராம்பஸ் ஷேப்ல இருக்கு. அதோட 2 டயகனல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு டைலோட ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஏரியா ஆஃப் சிங்கிள் டைல் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார்முலா வந்து சேம் தான். ஆஃப் இன்ட்டு d1 d2 ஆஃப் இன்ட்டு 45 இன்ட்டு 30. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 15 இன்ட்டு 45. இப்போ ஒரு ஏரியா ஆஃப் சிங்கிள் டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ஒன் டைல் வந்து 675 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த ஃப்ளோர்ல வந்து டோட்டல் 3000 டைல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ மொத்த ஏரியாவை முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் ஒன் டைல் வந்து 675 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ 3000 டைல்ஸ் வந்து டோட்டலா அந்த பில்டிங் ஃப்ளோர்ல வந்து கவர் ஆயிருக்கு. அப்போ 3000 டைல்ஸோட ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் 3000 டைல்ஸ் ஓகேவா ஈக்குவல் டு 3000 into 675. Centimeter square. Okay, area of 3000 tiles equal to 20,25,000 centimeter square. இப்போ நமக்கு வந்து சம்ல என்ன சொல்லியிருந்தாங்க 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 4 rupees சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்மகிட்ட வந்து ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து மீட்டர் ஸ்கொயரா வந்து மாத்திக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர், அதான் வந்து 1 மீட்டர் ஸ்கொயர் இல்லையா? இப்போ 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர் இன்ட்டு 100. அப்போ 1 மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து மீட்டர் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். மீட்டர் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணோம்னா டிவைடட் பை 10,000 நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? 20,25,000 டிவைடட் பை 10,000. இது வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3 zeros போயிடும், இதுவும் போயிடும். இப்போ இது 10 கேன்சல் பண்ணிங்கன்னா 202.5 மீட்டர் ஸ்கொயர். வந்து டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 3000 டைல்ஸோட டோட்டல் ஏரியா ஆஃப் 3000 டைல்ஸ் 202.5 மீட்டர் ஸ்கொயர். இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து எவ்வளவு காஸ்ட்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து 1 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 4 rupees. அப்போ 202.5 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு வரும்? ஏரியா ஆஃப் 3000 டைல்ஸ் வந்து 202.5 மீட்டர் ஸ்கொயர். நமக்கு ஆல்ரெடி காஸ்ட் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் வந்து 4 rupees. இப்போ டோட்டல் காஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு 202.5 இன்ட்டு 4. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 810 rupees. Thanks for watching.